எல்லாம் என்னம்மா சொல்றாங்க, மாப்பிள்ளை தவிர்த்து மீதி எல்லாரும் வேலை செய் வேலைக்கு போ, இதே வேலை தான். ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லை. ரெஸ்ட்னா நான் இங்கே தான் வருவேன், அம்மா வீட்டுக்கு தான் வருவேன். இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா ரெஸ்ட் கிடைக்காது. வேலைக்கு ஓடினா தான் சம்பாதிக்க முடியும், நல்லா வீடு கட்ட முடியும், நல்லா நகை நட்டு வாங்கி போட முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கு தான் வந்து வேலைக்கு போக சொல்றாங்க. அது தெரியாது இருக்கிறீங்க. இந்த அம்மா இந்த கிழவிக்கே தான் ஜால்ரா போடுறது, எல்லாம் சேர்ந்துக்கிறது. சரி நெட்டவழி, நீ விடு நெட்டவழி. ஏன் நெட்டவழி இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் நெட்டவழி அப்படி என்ன உன்னை கொடுமையப்படுத்துறாங்க உங்க மாமியா? நீ வந்து என் வீட்டில் ஒரு நாள் இருந்து பாரு, அப்புறம் தெரியும். எல்லா வேலையும் உன் மாமியாவே செய்ய சொல்றேன்ட்டு எனக்கு காதுல தகவல் வந்தது நெட்டவழி. என்ன நீ என் மாமியாவோட ஆளா? சொல்லு. அப்படி இல்லை நெட்டவழி, தகவல் வந்துச்சு அதான் சொல்றேன். காதல் யார் வந்து சொல்லியிருப்பா? இந்த கிழவி இங்க வந்துட்டு போகும்போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்திருக்கு. உன் காதுல அந்த கிழவி தான் சொல்லியிருப்பா. இங்க பாரு, எதா இருந்தாலும் நம்மளுக்குள்ள நாம 4 விஷயத்த பேசிக்கலாம். இந்த கிழவி கிட்ட இது நடந்தது அது நடந்ததுன்னு போய் சொன்னேன், அப்புறம் அவ்வளவுதான். உங்க மாமியாகிட்ட நான் போட்டு கொடுத்துருவேன். சும்மா இரு நெட்டவழி, நீ வேற அப்பப்ப வந்து ஜோக் பண்ணிக்கிட்டே இருக்கிற. அவங்க மாமியார்கிட்ட நீ போட்டு தராதியே, அவளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற. நீ வேற போட்டு தர வேணுமா? அதனாலதான் இவளை விட்டு வைக்கிறேன், இல்லைன்னா இவளை போட்டு கொடுத்துருவேன். இவளுக்கு இருக்குது கொழுப்பு. இவன் மாமியா வரட்டு என்னென்ன நடக்குதோ நடக்காது அத்தனையும் சொல்லி வைக்கிறேன். என்ன மாலக்கா புலம்பிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன மாமியா கழுவிட்டு போட்டாலும் எங்கிட்ட ஒன்றும் பருப்பு வைக்காது, தெரியுதா? நான் யாருன்னு தெரியுதா? நெட்டவள்ளி. எங்கிட்ட யாரும் வாழாட்ட முடியாது. சரி வா நெட்டவழி, சாப்பிடலாம், பசிக்குது. எனக்கா செஞ்சு வச்சா? நீ காலையில இருந்து செம பட்டினி, அவட்ட பொய்ய சொல்லிட்டு கம்பெனி போறேன்னு இங்க வந்துட்டு என்ன செஞ்சு வச்சா? உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு, மீன் வறுவல், மட்டன் பிரியாணி. ஓகேவா? சரி வர சாப்பிடலாம்.